இப்போ நீங்க பார்த்த காட்சி ஈரான் அனுப்பின பலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலோட நகரங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி தான். இப்போ வரைக்கும் இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழு நேரமாக பயன்பாட்டில் இருக்கு. ஆனால் இருந்தும் இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் ஈரானோட ஏவுகணைகள் இஸ்ரேலோட நகரங்களை குறி வச்சு தாக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரான் அவங்களோட அட்டாக்கை எப்படி பிளான் பண்ணுறாங்க, மனித குலத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் சூசைட் ட்ரோன்ஸை இஸ்ரேலுக்கு எதிராக அனுப்பியிருக்காங்க. அது எப்படி இவங்களால் பண்ண முடிஞ்சிச்சு, கூடுதலாக எத்தனை ட்ரோன்ஸை இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் இஸ்ரேல் இதை அடுத்த கட்டமாக எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், போன 2 காணொலிகளில் நம்ம தெளிவாக பேசியிருப்போம் ஈரான் எப்படி அதோட அட்டாக்கை பண்ணுவாங்க, எந்த டைம் ஃப்ரேமில் பண்ணுவாங்க அப்படின்னு. நம்ம கணிச்ச மாதிரியே ஈரான் அவங்களோட அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை சேச்சுரேட்டடாகவும் அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சூசைட் ட்ரோன்ஸை ஏவியிருக்காங்க. சூசைட் ட்ரோன் அப்படின்றப்ப ஷாஹித்தை தான் நம்ம சொல்ல முடியும். இந்த ஷாஹித் ட்ரோனோட வேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கம்மி தான். ஏவுகணைகள் அளவுக்கு இதால் வேகமாக பயணிக்க முடியாது. 200லேருந்து 250 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஸ்பீடே இருக்கும். இதனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 100கணக்கான கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு சில மணி நேரங்கள் எடுக்கும். அந்த சில மணி நேரங்கள் விண்டோவை பயன்படுத்தி அமெரிக்க போர் விமானங்கள், இஸ்ரேலோட போர் விமானங்கள், ஜார்டனோட போர் விமானங்கள் 3 பேருமே இந்த ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணாங்க அவங்களோட ஃபைட்டர் ஜெட்டை வச்சு. ஸோ போன வீடியோவில் நம்ம கணிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை இஸ்ரேல் இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பு பக்கத்துலேயே வரவிடலை. பக்கத்தில் வரவிடாமலேயே அவங்க இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற அஃபிஷியல் ரிப்போர்ட்டின் படி 100கணக்கான ஷாஹித் ட்ரோன்ஸை இஸ்ரேல் பக்கத்தில் வரவிடாமலேயே அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் சுட்டுத்தள்ளி இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஜார்டனோட போர் விமானங்கள் மட்டுமே டசன் கணக்கில் ட்ரோன்ஸை சுட்டுத்தள்ளி இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதை நம்ம போன காணொலிகளில் எதிர்பார்க்கல. ஸோ ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை 100 கணக்கில் சுட்டு தள்ளிட்டாலும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொத்த நாட்டையும் அவங்களால பாதுகாக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இல்லை. ஏன்னா இந்த காணொலியில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வீடியோ ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, தெளிவாக ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலோட தலைநகரத்துலேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நகரத்துலேயோ பாலைவனத்துலேயோ லேண்ட் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ இதிலேருந்தே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு அமைப்பு முழுமையாக இஸ்ரேலை பாதுகாக்க முடியலை அப்படின்னு. நம்ம கடந்த 3 காணொலிகள்லையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருப்போம். இந்த ஒரு மேட்டர் தான். ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு இப்போது அட்வான்ஸ்டான பலிஸ்டிக் ஏவுகணைகளை வச்சிருக்கு. ஸோ இப்போது ஈரான் நினச்சாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெளிவாக பேசியிருப்போம் போன 2 காணொலிகளில். நான் ப்ரோ ஈரானுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக கிடையாது. நான் இந்த கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஆனால் ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரியோட கெப்பாசிட்டியை நிறைய பேர் அண்டர்மைன் பண்ணாங்க. ஈரான்லாம் அவ்வளோ பெரிய நாடெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி சுத்தமாக கிடையாது அப்படின்றது இதில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதை தான் போன 2 காணொலிகள்லேயும் நான் பேசியிருப்பேன். ஓகே, இப்போ இந்த அட்டாக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. ஈரான் அஃபிஷியலாக யுனைடெட் நேஷன் கிட்ட ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. யுனைடெட் நேஷனோட ஒரு சார்ட்டரின் படி அவங்க நாடு மேலே நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதலுக்கு, அதாவது ஈரானிய எம்பசி அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க நாட்டோட சாவரின் டெரிட்டரி தான். அது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி அவங்க கண்ட்ரியோட சாவரின் டெரிட்டரியாக தான் கருதப்படும். அந்த ஒரு இடத்துக்கு எதிராக இஸ்ரேல் பண்ண தாக்குதலை அவங்க மேலே பண்ண தாக்குதலை கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு பதில் தாக்குதலை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அமெரிக்கன்ஸ் உள்ளே வரக்கூடாது, ஏன்னா ரூல்ஸ் படி நாங்கள் பண்ணதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக ஈரானியன்ஸ் அமெரிக்கன்ஸுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு அமெரிக்கன்ஸ் என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காங்கன்னா சிம்பிள். அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு முழுமையாக துணை நிற்போம் அப்படின்னு கடந்த 3 நாட்களாகவே அவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. பேச்சை தாண்டி அதை செயல்கள்லையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பல நேரங்களில் அமெரிக்க போர் விமானங்களும் அங்கே இருக்கக்கூடிய ஆர்லிபர்க் டெஸ்ட்ராயர்ஸும் தான் இந்த இன்டர்செப்ஷன்ஸை பண்ணியிருக்கு. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் கூட போருக்கு போகல. ஆனால் இஸ்ரேல் மேலே ஏவன எல்லா ஏவுகணைகளையும் ஆர் ட்ரோன்ஸையும் அமெரிக்கன்ஸ் இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது நமக்கு தெளிவாக தெரியுது. பட் இவங்களோட இந்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து இஸ்ரேல் ஈரான் மேலே ஒரு தாக்குதலை பண்ணாங்க அப்படின்னா அது வரைக்கும் நீளுமான்றது தான் மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா கடந்த 3 நாட்களாகவே நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். எல்லா மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்லேயும் ஏன் இஸ்ரேலோட மீடியா அவுட்லெட்லேயும் ஈரான் கண்டிப்பாக திருப்பி ஒரு தாக்குதலை பண்ணுவாங்க, அந்த தாக்குதலுக்கு நம்ம தயாராகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் திருப்பி ரிப்பீட் மோடில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க.
அதே சமயம் ஈரான் பண்ணியிருக்கக்கூடிய அட்டாக்குக்கு நாங்கள் கடுமையாக ரிட்டாலியேட் பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரைக் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் ஒரு சில ஐடியாவை இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட முக்கியமான சில ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் தான் ஈரானோட நியூக்ளியர் பவர் பிளான்ஸை தாக்கி அளிப்பது, நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை தாக்கி அளிப்பது. இப்போது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட அடுத்த ஸ்ட்ரைக்குக்கு அமெரிக்கன்ஸ் உறுதுணை நிற்பாங்களா அப்படின்ற கேள்விக்கான பதில் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. அஃப்கோர்ஸ் இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்கனவே நின்றுட்டாங்க, அவங்க ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து அஃபென்சிவாக இறங்குறப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அண்ட் ஈரானும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்குது, அவங்களோட வான்பரப்பை தாண்டி தான் ஈரானோட வான்பரப்புக்குள்ளே நுழைய முடியும். ஸோ ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ் எந்த நாட்டோட வான்பரப்பை பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு அந்த ஆக்சஸை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நாட்டுக்கு எதிராகவும் எங்களோட ஏவுகணைகள் வந்து சேரும் அப்படின்றத தெளிவான வார்னிங்காக கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கும் சரி ஜார்டனுக்கும் சரி இது பொருந்தும். ஏன்னா இந்த 2 நாடுகளும் தான் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஆதரவாக சில காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜார்டன் வந்து ஓரளவுக்கு மேலே போய் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்பட்ட அந்த ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ ப்ரோ இஸ்ரேலாக இருக்கக்கூடிய இந்த 2 நாடுகளுக்கு எதிராக தான் ஈரான் இந்த வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈரான் இப்போ வரைக்கும் அமெரிக்காவோட எந்த ஒரு ஏர்பேஸஸையும் தாக்கவில்லை. அவங்களோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்குள்ளே அமெரிக்கா வந்தால் மட்டும்தான் அமெரிக்கா ஏர்பேஸஸை நாங்கள் தாக்குவோம், நீங்கள் உள்ளே வராத வரைக்கும் நாங்கள் உங்களோட ஏர்பேஸஸை தாக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து உள்ளே வர்றதை வந்து அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக இவங்க ஏவுற இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்ஸையோ இல்லை சூசைட் ட்ரோன்ஸையோ அமெரிக்கன்ஸ் டிட்டர் பண்ணுறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவேளை இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் போர் விமானங்கள் எடுத்துகிட்டு ஈரானுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்க அப்படின்றப்ப அதுக்கு அமெரிக்கா அசிஸ்டன்ஸை கொடுத்துச்சினால் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் கை வைக்கப்படும் அப்படின்றத அவங்க தெரிவிக்கிறாங்க. அமெரிக்கா எப்படி அசிஸ்டண்ட்டை கொடுக்க முடியும்? அமெரிக்கா வந்து இஸ்ரேலோட இணைந்து சண்டை போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ் கூட அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் இணைந்தெல்லாம் ஸ்ட்ரைக்கை பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இந்த இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸு ஈரானுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணணும் அப்படின்னா பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் அவங்க பறந்து போய் ஆகணும். இப்போது ஈரான் மட்டும் சவுதி அரேபியாவையும் இல்லை ஜார்டனையும் மிரட்டி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த வான்பரப்பை இஸ்ரேலி விமானப்படைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வாய்மொழியாக சொல்ல வச்சுட்டாங்கன்னா இஸ்ரேல் இந்த 2 நாடுகளோட ஏர்ஸ்பேஸையும் பயன்படுத்தாமல் சுற்றி ஈரானுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகிறப்ப அந்த எக்ஸ்ட்ரா பல ஆயிரம் கிலோமீட்டர்களை கடக்கணும்னா அமெரிக்காவோட ஏரியா ரீஃபியலிங் டேங்கர்ஸோட உதவி வேணும். ஸோ இந்த சப்போர்ட்டை அமெரிக்கன்ஸ் இஸ்ரேலுக்கு கொடுத்து இந்த சப்போர்ட்டின் மூலமாக இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரான் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க பேசஸுக்கு எதிராக தாக்குதலை நடத்தும் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக நடந்திருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ன்றது ஈரான் அனுப்பின ஃபஸ்ட்டு வேவ் ஆஃப் இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் ஸ்ட்ரைக் தான். இதுக்கு அடுத்து இன்னும் எத்தனை ஏவுகணைகள் அவங்க அனுப்பியிருக்காங்கன்றத நம்ம இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலோட வான்பரப்புக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதோட பாதிப்புகள் எப்படி இருக்குன்றத அடுத்த காணொலியில் தான் நம்ம தெளிவாக பேச முடியும். பட் இந்த காணொலியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மிடில் ஈஸ்டில் நாங்களும் ஒரு பவர் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த தாக்குதலெல்லாம் பண்ணாது, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக்கை பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே முறியடிச்சு இந்த கேப்பபிலிட்டியையோ அந்த ஸ்ட்ரைக்கையோ எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றத தெளிவாக காமிச்சிட்டாங்க. அண்டு வழக்கம் போல் நான் எல்லா காணொலிகள்லையும் சொல்கிற மாதிரி இஸ்ரேல் இந்த அட்டாக்கை தவிர்க்க முடியாது, அதை அப்சர்வ் தான் பண்ண முடியும், அதாவது அதை வாங்க முடியும். இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டை கத்தி சண்டை கிடையாது, குத்து சண்டை. கத்தி சண்டையை பொறுத்த வரைக்கும் யார் முதல் வெட்டை வாங்குறாங்களோ அவங்க தோற்று போயிடுவாங்க. ஆனால் குத்து சண்டையை பொறுத்த வரைக்கும் யார் கடைசியில் எல்லா குத்தையும் வாங்கிட்டு நிற்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ஃபைட். யார் முதல் அடிக்கிறாங்கன்றதை வச்சு யார் ஜெயிச்சிட்டாங்கன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்தடுத்த காணொலிகளில் முக்கியமான அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அடுத்த காணொலி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.